நேற்று ஒரு 4 வீடியோ ரிலீஸ் ஆச்சு. முதல் வீடியோ காவல்துறை தரப்புலேருந்து அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு 8 செகண்ட் வீடியோ. ஸோ இதில் இன்னொரு கேள்வியும் எல்லாராலையும் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, அவர் மயக்கம் வந்து விழுந்தது கீழே லெஃப்ட் சைடு, அப்படி இருக்கும்போது எப்படி ரைட் சைடு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கப்படுது. யூஸ்வலாக இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துன்னு ப்ரூவ் ஆகிற பட்சத்துக்கு முன்னாடி போலீஸார் வந்துட்டு ஒன்று ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது, இல்லை ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இங்கேயும் அப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படின்னு தான் ஃபேமிலி இங்கே தொடர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. இல்லை இது வந்து காவல்துறையினரை தாக்கியதால தான் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா, தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறேன். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அருணாச்சலம் என்ற இளைஞரை போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டவிரோதமாக வந்து மது விட்டுருக்காரு அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அதாவது விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க மேம். விசாரணை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க போல, அதனால் இறந்துருக்காங்க போல. அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க உறவினர்லாம் வந்து போலீஸார் வந்து அடிச்சு வந்து கொண்டுட்டாங்கன்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க மேம். உண்மையிலே என்ன ஆச்சு, சம்பவத்தோட முழு பின்னணி என்ன மேம்? எஸ், அகெயின் ஒரு விசாரணை கைதியான அந்த அருணாச்சலம் அவர்கள் வந்து இப்போ இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இது ஒரு வேளை லாக்அப் டெத்தாக இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஒரு சமயத்தில் தான் நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த, ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், சபரிவர்மனோட லாக்அப் டெத். அதுவுமே இங்கே நாகர்கோவில் கன்னியாகுமரியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இல்லையா? ஸோ அது எஸ், ஒரு பக்கம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து எஸ் இது லாக்அப் டெத்து தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். சந்தேக மரண வழக்கு வந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டு இப்போ சிபிசிஐடி வசமும் வந்து அந்த கேஸ் போயிருக்கு இல்லையா? அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று மார்னிங் நமக்கு வந்து ஒரு நியூஸ் என்னென்னா, ஜூலை 17ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இந்த அருணாச்சலம் அவர் யார் அப்படின்னா, தூத்துக்குடி அமுதா நகரை சார்ந்தவர். அங்கே வந்து 3ஆம் மைல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஒயின் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ண ஒரு பர்சன், அதாவது ஒரு டிகிரி ஹோல்டர், அது படித்தவர், டிகிரி படித்தவர். அதனைத் தொடர்ந்து 26 வயது அப்படின்னு சொல்லப்படுது. ஒயின் ஷாப்பில் மது விற்கக்கூடிய ஒரு பர்சனாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ 125 மது பாட்டில்களை வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முற்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வழக்கில் தான் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. தட் இஸ் ஆன் 17th மார்னிங். அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் வந்துட்டு அங்கே கொண்டு போய் தென்பாகம் காவல் நிலையத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து லாக்அப்குள்ளே அடைக்கப்பட்டவர் தான். 17th ஈவினிங் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு கால் போனதாக சொல்லப்படுது. என்னென்னா, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, மயங்கிட்டார், ஃபிட்ஸ் வந்துருச்சு, தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம், கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னு ஒரு பக்கம். ஓகே, இது ஒன்று. அப்படியே ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க இந்த பக்கம்னா, யூஸ்வலாக எல்லா ஒரு கஸ்டோடியல் டெத் மேட்டர்ஸில் இருக்க மாதிரி தான். ஓகே, யூஸ்வலாக இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துன்னு ப்ரூவ் ஆகிற பட்சத்துக்கு முன்னாடி போலீஸார் வந்துட்டு ஒன்று ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது, இல்லை ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இங்கேயும் அப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படின்னு தான் ஃபேமிலி இங்கே தொடர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து ஃபேமிலியும் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அடுத்தது அப்படின்னா, எங்களுக்கு கால் வந்தது இந்த மாதிரி மயங்கிட்டார், ஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. பட் ஆனால் அவருக்கு முன்னாடி ஃபிட்ஸ் அந்த இருக்குது, இல்லை அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து மொட்டை அடித்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, எங்கள் பெர்மிஷன் எதுவுமே இல்லை, ஆப்ரேஷனுக்கு அது வந்து மொட்டை அடித்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஃபேமிலி சைடு கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இருந்து ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்காக இருந்தவர் தான் நேற்று மார்னிங் வந்து இறந்து போயிருக்கார். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பக்கமான சுச்சுவேஷன். ஃபேமிலியும் திரும்ப நேற்று வந்து அவருடைய தந்தை நாகராஜ் அவர்கள் வந்து போய் தென்பகம் காவல் நிலையத்திலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய 4 காவல் அதிகாரிகள் தான் வந்து காரணம், அவங்க தான் அடித்து கொண்டுட்டாங்க பையனை, ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த விசாரணை எடுக்கணும், தகுந்த விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னும், கூடவே அந்த உடல் கூறு ஆய்வானது வந்துட்டு டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் ஒரு 3 பேர் முன்னாடியும் மேஜிஸ்ட்ரேட் இவங்கெல்லாம் அதில் இருக்கணும், இதில் ஆர்டிஓ இவங்கெல்லாம் இருக்கணும், அந்த வீடியோ கவரேஜும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கோரிக்கையை முன் வச்சுருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருந்தது ஈவினிங். பட் 6 மணி மேலே ஆகிட்டதுனால பண்ணக்கூடாதுன்றதுனால திரும்ப போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து அவருடைய உடலானது பிணவரைக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. திரும்ப இன்றைக்கி காலையில் ஒரு 7-10 மணிக்கு அந்த போஸ்ட்மார்ட்டமானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. எங்கன்னா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில். அதில் மேஜிஸ்ட்ரேட், 3 டாக்டர்ஸ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸு,
அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது 2 வீடியோ கவரேஜும் அது பண்ணப்பட்டுச்சு. இது பண்ணப்பட்டு அந்த விசாரணை அறிக்கையில் குடும்பத்தாரிடம் கையெழுத்தும் வாங்கப்பட்டுச்சு. ஓகே, அதாவது உறுதி அளிக்கப்பட்டுச்சு இது நிஜமாவே லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரி போகும் பட்சத்தில் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் அவரை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இதற்கிடையில் தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு 4 வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. முதல் வீடியோ காவல்துறை தரப்புலேருந்து அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு 8 செகண்ட் வீடியோ, அவரே கீழே விழுற மாதிரி ஒரு வீடியோ. ஓகே, அது என்ன இருக்குன்னா அவர் வந்து கீழே விழுறாரு, அங்கேருந்து வந்து போலீஸார் எழுந்திரிச்சு போகிறாங்க. ஓகே, இது ஒன்று. 2வது நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு அடுத்தது அவரை வந்து அந்த பரிசோதனை பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டலில் அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங். 3வது கிளிப்பிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல சோதனை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அவர் பாட்டிலேருந்து அந்த மது பாட்டில்கள் எடுக்கிறாங்க. ஓகே, எடுத்து போலீஸார் அந்த டேபிள் மேலே வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 3வது. 4வது வீடியோ தான் இல்லை இவர் வந்து இது வந்து காவல் மரணம், காவல் நிலைய அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரணம், அவங்க வந்து அடித்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி திரும்ப கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அந்த வீடியோ வச்சு. ஓகே, அந்த வீடியோவில் எஸ் அதில் வந்து அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய பிரதர் அங்கே கேட்கும்போது 4 பேர் அடித்தாங்களா, அவங்க யாருன்னு நான் பார்க்கல, ஆமாம் 4 பேர் அடித்தாங்க, எனக்கு ஃபிட்ஸ் வந்ததா, எனக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரல, ஓகே அடித்தாங்கன்னா எனக்கு இரும்பு வச்சு அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இன்றைக்கி அது மரண வாக்குமூலமாக மாறி இருக்கு. ஓகே, ஏன்னா அதில் வந்து அவர் அந்த ரைட் சைடு தலையில் வந்து ஒரு கட்டு மாதிரி போட்டிருப்பார் அந்த இடத்துல இல்லையா. ஸோ இதில் இன்னொரு கேள்வியும் எல்லாராலையும் வைக்கப்படுது, என்ன அப்படின்னா அவர் மயக்கம் வந்து விழுந்தது கீழே லெஃப்ட் சைடு, அப்படி இருக்கும்போது எப்படி ரைட் சைடு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கப்படுது. இன்னொன்று இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிரெயினில் அவருக்கு வந்து அந்த ரத்தக்கட்டு கசிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஃபிட்ஸு வந்து கீழே விழுந்துட்டதுனால அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதனால தான் ஆப்ரேஷன் போகிறோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. இன்னொன்றும் என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேஷன் பெயிலே அன்றைக்கி ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறியான கருத்துக்கள் இங்கே வந்து முன்வைக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கேஸ்லேயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகே, இல்லை அவருக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட்டில் ஃபிட்ஸ் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஆச்சா அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, இல்லையா 2வது காவல்துறையினர் தாக்கியதால தான் அவருக்கு இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ். ஏன்னா அந்த ஒரு 8 செகண்ட் தான் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அவரை ஸ்டேஷனுக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது. ஏன்னா அந்த ஈவினிங் வந்து அவரை கொண்டு போய் ரிமாண்டில் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு, மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி. யார் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் எடுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து அடுத்த கட்டம். இதெல்லாம் தான் இந்த கேஸோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து நம்ம நடைமுறை மேம் கொடுப்பாங்க. எஸ், நம்ம வந்து இப்போது இல்லை இது வந்து காவல்துறையினர் தாக்கியதால தான் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இமீடியட் சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமாக நடக்க போகுது. ஓகே, அடுத்த கட்டமாக கண்டிப்பாக அங்கே கொலை வழக்கு பதிவு செய்யப்படும். செக்ஷன் 103 ஆஃப் BNS கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். அடுத்தது வந்து இல்லை இதில் அவங்க சொல்கிற மாதிரி 3 பேரா 4 பேர் சேர்ந்து அடித்தாங்கன்னா அது கிரிமினல் கான்ஸ்பிரசி, கூட்டாக சேர்ந்து இதை செய்தார்களா, கூட்டு சதியான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து அந்த தாக்குனதுக்கான செக்ஷன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒருவேளை அது சொல்கிறார் இல்லை இரும்பை வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி காசிங் ஹர்ட் பை யூஸிங் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே BNSல கொண்டு வரப்படும். ஓகே, இல்லை இவங்க ஏதாவது எவிடன்ஸ் அளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வரப்படும். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு செக்ஷன்ஸ் தான் சபரிவர்மன் கேஸ்லேயும் போடப்பட்டது. ஓகே, இதுக்கு உச்சபட்ச தண்டனையாக லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் போகுது. ஏன்னா முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் போனோம்னா இந்த சாத்தான்குளம் வழக்கு, ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்குலையும் 2 தூக்கு தண்டனையானது அங்கே கொடுக்கப்பட்டது. தந்தையையும் மகனையும் கொலை செய்த வழக்குகள் 9 பேருக்குமே இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது அடுத்தது அப்பீல் ஸ்டேஜில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேஸ்லேயும் உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது லாக்அப் டெத்து தான் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நினச்சி ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை மாதமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் ஆகிட்டே இருக்கல மேம். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 20(1), 20(3) ஒரு ஆர்டிகல் 21 இல்லைனா BNSS ஆக்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சனும் அந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று போலீஸார் விசாரணை கைதியாக இருந்தாலும் சரி, இல்லை
அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலே இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அந்த வாய் வார்த்தையாகத்தான் இருக்கணும். அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்து அந்த ஆகாஷ் கஸ்டோடியல் இடத்துலையும் பார்க்க போகும்போது இல்லை போலீஸார் தான் என்னை வந்துட்டு நான் கீழே விழும்போது எனக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னே அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா. பட் ஆனால் அவங்க ஈர சாக்கு துணியை சுற்றி வச்சு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இங்கே ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குலையும் இங்கேயும் பார்க்கும்போது திரும்ப அந்த இன்டென்ஷன் தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒன்று போலீஸார் அந்த அபியூஸ் ஆஃப் பவர், நானே போலீஸ் என்ன யார் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இல்லையா. நான் போலீஸு நான் இதை செஞ்சுட்டு எப்படி வேணால் மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயமாக தான் இங்கே வந்து பார்க்கப்படுது. நம்ம மெயினாக பார்க்கணுன்னா ஓகே. அடுத்ததை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா இவங்களுக்கும் நல்லாவே தெரியும் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கவங்க இல்லையா. அடுத்தது சட்டத்திற்கு முன்பாக யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் தவறு செய்திருந்தால் தவறு தான். கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக தான் இருக்கும். கடுமையான தண்டனைகள், உச்சபட்ச தண்டனைகள் அவங்க கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்மையாகத்தான் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ யூஸ்வலாக பேசுவோம் இல்லையா, ஒரு காமன் மேன் தப்பு செஞ்சுட்டா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையாக தானே இருக்குது. பட் அதை பார்த்து யார் மாறணும், யார் மனசில் மாற்றம் வரணும்னு சொல்லணும் இல்லையா. அதே தான் இங்கேயுமே. ஏன்னா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்தமாக என்ன ஆகிடுதுன்னா காவல்துறையினர் அப்படின்னு அட்ரஸ் ஆகிடுதுங்க. ஓகே, இதே சபரிவர்மன் வழக்குலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே தவறு செய்தது 3 வார்டன், எந்த கேஸ்லேயும் இல்லாமல் அங்கே 8 கைதிகள் உள்ள இன்வால்வ்டாக இருக்காங்க இல்லையா. ஏன்னா வார்டன் அடித்து கைதிகளை ஏவி விட்டு அங்கே அடிச்சிருக்காங்க. பட் அங்கே இன்னொரு பக்கம் அந்த இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சப்போர்ட்டாக இருந்ததும் அந்த மாவட்டத்தோட எஸ்பி தான் இல்லையா. ஏன்னா அங்கே அவங்க அக்கா கூட சொல்லியிருந்தாங்க என்னென்னா போலீஸ் வந்து எங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்களை வந்து டார்ச்சர் பண்ணல, உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க, நீங்கள் போராடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ நீதிமன்றமும் அதுதான் அந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறையினர்கிட்ட இந்த விஷயம் வந்து அந்த மாற்றம் ஏற்படணுன்றது ஒன்று. 2வது இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த இடத்துல பொறுப்பு இருக்கணும்ன்ற அப்படி ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா அகெயின் காவல்துறை அப்படிங்கிறது கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒன்று இல்லையா, அரசு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மேபி ப்ரிசன் வைஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது தொடர்ந்து ப்ரிசனில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது, இல்லை லாக்அப்பில் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த இடத்துல மேபி அவங்க ஒரு மானிட்டரிங் யூனிட் மானிட்டரிங் கமிட்டி யாராவது செட் பண்ணலாம். அதில் யாராவது ஒரு அஃபிஷியலை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ப்ரிசனில் இந்த மாதிரி போயிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லலாம். ஓகே, எடுத்து அவங்களை திரும்ப சப்மிட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு அவங்க காவல்துறை வந்து அதில் கரெக்டாகவும் இருக்கலாம், ஒரு பயமானதும் அந்த இடத்துல ஏற்படும். இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? எஸ், இப்போ நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா அகெயின் லா பொறுத்த ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சபரிவர்மன் கேஸ்லேயே நம்ம பார்க்க போகும்போது அவங்க வந்து அங்கே கேட்ட ஒரு விஷயம் வந்து அரசு வேலை கேட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து இந்த இடத்துல படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஏன்னா இப்போ நம்ம எப்படி பார்ப்போம்னா ஒருத்தவங்களுக்கே அடிப்படுது எதாவது போகுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்ஷியல் டிசேபிள்மெண்ட், டோட்டல் டிசேபிள்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அந்த காம்பன்சேஷன் கேல்குலேட் பண்ணும்போது. ஓகே, போகும்போது பார்ஷியல் டிசேபிள்மெண்ட்னா சில பேருக்கு இந்த ஆக்சிடென்ட்டில் வந்து கை கால் போகும், அப்போ அவங்களால வேலை செய்ய முடியாது. டோட்டல் டிசேபிள்மெண்ட்னா ஆளே இறந்துட்டாங்க அப்படின்னும் போது சோல் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அவங்களா இருக்கலாம். அப்போ அவங்க இருந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க ஃபேமிலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ சபரிவர்மன் வழக்குலையும் அவங்க வந்து என்னென்னா ஒரு நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அகெயின் கேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இது லாக்அப் டெத்தாக இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து அங்கே கொடுக்கப்படும். அட் த எண்ட் ஆஃப் த டே கேஸ்ன்னு போகும்போது அங்கே ஒரு ஃபைன் அமௌண்ட் இருக்கும். எப்படி வந்து நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு ஃபைன் அமௌண்ட் இருக்க போகுது. ஸோ இது எப்படின்னா முழுக்க ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா எல்லா விதமான எவிடன்ஸும் நாங்கள் கேல்குலேட் பண்ணப்படும். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ்ன்றது அகெயின் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பர்ட் விட்னஸாக உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, இது எல்லா எவிடன்ஸும் வச்சு தான் ஒரு வேளை இது லாக்அப் டெத்தாக இருக்கிற பட்சத்தில் வந்து அடுத்த கட்டம் ஃபைன் இல்லை காம்பன்சேஷன் தென் பனிஷ்மெண்ட் அது எல்லாமே அங்கே டிசைட் ஆகும். மேம் நீங்கள் சாரி சொல்லியிருந்தீங்க, அதாவது 8 செகண்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டாங்க அப்படின்னு. அவங்க ஏன் ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடல? மேபி வந்து தவறுகள் நடந்துக்கலாம் இல்லையா? சிஎஸ் இங்கே என்னென்னா அகெயின் அது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வர போகிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இந்த 8 செகண்ட் அப்படின்னும் போது திரும்ப காவல்துறை சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மேபி அதை அவங்க திரும்ப நாங்கள் சொன்னது தான் இதில் ரைட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறதுக்காக கூட அந்த 8 செகண்ட் ஃபுட்டேஜ் அவங்க வெளியில் விட்டுருக்கலாம். பட் ஆனால் when it comes to investigation
ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா அதே சபரிவர்மன் வழக்கில் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா அந்த பிரிசனோட சிசிடிவியும் அங்கே வந்து அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அங்கே போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதனால் ஃபுல் சிசிடிவி அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனில் கொண்டுட்டு வரப்போகிற ஒரு விஷயம்தான். ஓகே, அப்போ இது தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதோ வச்சு தான் ஃபுல் தீர்மானிக்கப்படும். எக்ஸாக்ட்லி, ரெண்டு விஷயம் இங்கே அதுதான். ஒன்று போஸ்ட்மார்ட்டமும் அவர் சொன்ன மரண வாக்குமூலமும் ஒத்து போகிற பட்சத்தில் அது லாக்அப் டெத்தாக ஆக போகுது. இல்லை போஸ்ட்மார்ட்டம் வேறு மாதிரியான அவர் வந்து உடல்நல குறைவால் வேறு ஏதாவது இறந்து போனார் அப்படின்னா அப்போது அந்த மரண வாக்குமூலம் ஏன் அவர் அப்படி கொடுத்தாருன்றது ஒன்று இருக்குது இல்லையா? அதனை நோக்கி அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.